ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு. 3 பூ ஒரே டைம் பூத்துருச்சு பாருங்கள். நல்லா அடர்த்தியாக தாங்குது. இது வந்து பட்டன் ரோஸ் வகை செஞ்சது தான், கொஞ்சம் பெருசாக பூக்கும். இந்த செடியில் நிறைய தளிர் வந்திருக்கு, நிறைய மொட்டும் இருக்குது. எல்லா மொட்டும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு இந்த 3 ஃப்ளவர் தான் இருக்குது. இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள், இந்த ரோஜா செடி நிறைய தளிர் வந்தது. இந்த போல் நிறைய தளிர் வரணுன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் நல்லா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். எந்த ஃபெர்டிலைசர் நிறைய தளிர் வரும், மொட்டுக்கள் வரும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து கடுகு பவுட்ரு. கடுகு வந்து மிக்ஸி கப்பில் பவுட்ரு அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் டீ தூள் தண்ணி சேர்க்கணும். அதுபோல் ரோஜா செடி கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும். அந்த தளிரில் நிறைய மொட்டு வந்து பெரிய பூக்களாக பூக்கும். நம்ம டீ தூள் தண்ணியில் ஊற்றினா ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் வந்து மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். ஒரு பிளான்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. பாருங்கள், கடுகு பவுட்ரு 1 ஸ்பூனு. கொஞ்சமாக வந்து டீ தூள் வந்து நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுது. டீ தூள் தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், பவுட்ரு எவ்வளோ போடணுன்னா 2 கிளாஸ் வாட்டருக்கு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். அதாவது 1/4 கிளாஸ் டீ தூள் தண்ணின்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு பாட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது டீ தூள் தண்ணி 1/4 கிளாஸ் ஊற்றுறீங்க, ஒரு 1/4 கிளாஸ் வந்து ப்ளெயின் வாட்ரு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து 1/2 கிளாஸ் தான் ஆகும். அந்த 1/2 கிளாஸில் திருப்பி 1/4 தான் எடுத்துக்கணும். ரொம்ப டீ தூள் டார்க்காக தண்ணி சேர்க்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக ஊற்றினீங்கன்னா தண்டு வந்து ரெட் கலரில் மாறி காஞ்சி போய்டும் செடி. அதுக்காக ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் கடுகு பவுட்ரு, டீ தூள் தண்ணி, மைதா மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது அப்போவே நான் ரெடி பண்ணி சேர்த்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து 3 டேஸோ இல்லை 1 டே நைட்டு மட்டுமே ஊற வச்சுட்டு கொடுக்குறனால கூட தண்ணியில் அது போல் கூட கொடுக்கலாம். நான் அப்போவே கொடுத்துட்டேன். நம்ம அப்படி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, மண்ணில் மக்கி போய் செடிக்கு எருவாயிடும். அந்த செடி மண்ணெல்லாம் கூட நல்லா எருவாகும். அதே போல் நம்ம லீஃபெல்லாம் கூட நல்லா பெருசாகணும், ரொம்ப சுருங்கி போய் இப்படிலாம் இருக்குது இல்லையா. அதை பாருங்கள், இந்த பக்கம்லாம் இலை சரியில்லை, இங்கெல்லாம் நல்லாயிருக்கு. அது போல் இருக்கும்போது நீங்கள் டீ தூள் தண்ணி கூட அதாவது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும். இப்போ 2 கிளாஸ் தண்ணிக்கு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ டீ தூள் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆறின உடனே இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிளான்ட்டு முழுவதும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போவும் அந்த க்ரீன் கலரில் லீஃப்லாம் மாறி பெரிய இலைகளாக மாறும். பார்க்குறதுக்கும் ரோஜா செடி நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.